அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு புக் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ரெஃபர் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 நீங்கள் எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுன்னாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா சரி, கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சரியான புக்கு, சரியான ஒரு வழிகாட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். மேபி நீங்கள் வந்து நிறைய சஜஷன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய அகாடமியாக இருக்கட்டும், நிறைய புக்ஸ் வந்து பரிந்துரை பண்ணலாம். பட் என்னோட பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு உலகம். இது வந்து மந்த்லி மேகசின். மாதம் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பொது அறிவு உலகம். பொது அறிவு உலகம்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து பொது அறிவு புக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த புக்கோட டைட்டில் வந்து பொது அறிவு உலகம். சில புக்கில் போய் நீங்கள் அதாவது சில கடையில் போய் நீங்கள் பொது அறிவு உலகம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சில கடையில் பொது அறிவுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும். புக்கோட டைட்டில் இதுதான், பொது அறிவு உலகம். இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து வந்துட்டு இருக்கு. மந்த்லி வந்துட்டுருக்கு. இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹30. மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது நல்லா கவனிங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து மார்ச் 2024ன்னு போட்டிருக்காங்களா? அதாவது இந்த புக்கை வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து வாங்கினேன். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினேன். மார்ச் 2024. இதில் என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கும். அதாவது ஜனவரி 20லேருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி 20 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. இவங்க ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதத்துக்கு முந்தின மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். இப்போ மார்ச் 2024ஓட புக்கு இது. மார்ச் மாதத்தோட புக்கு. 2024ஆம் வருஷம் மார்ச் மாதத்தோட புக்கு. இதில் என்ன இருக்குன்னா, பிப்ரவரி 20 வரைக்கும், ஜனவரி 20லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக்கை உள்ளே வந்து உங்களுக்கு பிரிச்சும் காமிக்கிறேன். உள்ள சில பக்கங்கள் காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த புக்கு வந்து ரொம்ப சரி அப்படின்னு தோணுது. ஓகேன்னு படுது. சில அகாடமியில் புக்ஸ் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்கலை. ஓகேங்களா? அந்தந்த அகாடமியோட புக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ யாராவது இந்த புக்கு வாங்குங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதையும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். அதாவது சிலர் வந்து இந்த புக்கு படிங்க, இந்த வெப்சைட்டில் இது ஃப்ரீ, இதை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக நான் எதுவும் பேசலை. பட் நான் என்ன சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவும் பார்க்குறீங்க, நான் சொல்கிறத கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணுங்கள். இந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தனித்தனியாக நீட்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த புக்கோட ஒரு சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். டிஎன்பிஎஸ்சி வடிவில் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனல்லே வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடப்பு நிகழ்வுகள், ஒரு மாதத்துக்கோட நடப்பு நிகழ்வுகள் வந்து போட்டிருப்போம். புரியுதுங்களா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். மார்ச் 2024 ரேட்டு வந்து மார்ச் 2024 ரேட்டு வந்து ₹30. பொது அறிவு உலகம். இது வந்து மார்ச் மாதம் நான் வாங்கின புக்கு. இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? டிசம்பர் 2023ன்னு இருக்குது பார்த்தீங்களா? டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் வாங்கின புக்கு. இடையில வந்து என்னடா அது புக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்போ டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி 2 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் புக் எங்கேன்னு கேட்காதீங்க. நான் போய் கேட்குறப்ப எல்லா கடையிலையும் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டக்குன்னு அந்த ஒரு 6ஆம் தேதி போய் கேட்குற சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மார்ச் 2024 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஸ்டார்டிங்கில் தான் போய் வாங்கினேன். ரொம்ப சீக்கிரமாகவே போய் வாங்கிட்டேன். அதே மாதிரி டிசம்பர் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸும், அதாவது டிசம்பர் 2023க்கான இந்த புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் போய் வாங்கிட்டேன். ஜனவரி மாதம் கொஞ்சம் லேட்டாக 10ஆம் தேதி போயிட்டேன். பிப்ரவரி மாதமும் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தான் போனேன். அதனால் எனக்கு அந்த புக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ
நான் அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இவங்க வந்து சந்தா தொகை மாதிரி செலுத்தினா, வீட்டு அட்ரஸ்க்கே வந்து புக்ஸ் வந்து வந்துரும். மந்த்லி. ஸோ அந்த மாரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரெகுலரா நமக்கு வந்துரும். ஸோ அதனால அந்த ஒரு யோசனை இருக்கு. நான் அத பண்ணலான்னு இருக்கேன். 1 வருஷத்துக்கோ அல்லது 3 வருஷத்துக்கோ அல்லது 5 வருஷத்துக்கோ நம்ம வந்து சந்தா தொகைய முன்கூட்டியே செலுத்திட்டோம் அப்படின்னா, அதில டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். அத பண்ணிட்டோம்னா, புக்கு வீட்டுக்கே வந்துரும். இவ்வளோ தூரம் பேசுறேன். இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படின்னு தான் இப்ப நெறைய பேர் அப்படித்தானே யோசிக்கிறீங்க. பட் அப்படி கிடையாது. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. அ அதாவது அவங்களுக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல. இந்த புக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனால மட்டும் தான் நான் சஜெஸ்ட் பண்றேன். நான் எப்போதுமே வந்து நம்மளோட புக்ஸ் ரிவ்யூலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த புக்க ரிவ்யூ பண்ணுன்னு யாரு சொன்னாலும் நான் அத வந்து கேட்க மாட்டேன். புக்கே அனுப்பியும் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அத கேட்க மாட்டோம். அத பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ரிவ்யூ போடுவோம். அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சிலர் அனுப்பி வைப்பாங்க. சில புக்கு நல்லாவும் இருந்திருக்கு. அத ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சில புக் வந்து அனுப்பி வச்சது நமக்கு வந்து ஒத்து வராது. அப்போ வந்து அவங்ககிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் சஜெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா புக்கு இத வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப வந்து பாதிச்சிரும். அதனால இத வந்து நான் சஜெஸ்ட் பண்ணல. இந்த புக்க அவங்களுக்கே ரிட்டர்ன் அனுப்பிருவேன். புரியுதுங்களா? பட் நம்ம சஜெஸ்ட் பண்ற புக்கு கண்டிப்பா வந்து நல்ல புக்கா மட்டும் தான் இருக்கும். அதுல கன்டென்ட் வந்து நல்லா இருக்கும். சரி, ஓகே. ரொம்ப அதிகமா பேசாம, உள்ள நான் அதிகமா பேசாம உள்ள கன்டென்ட்ட உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. நக்கீரன், ஓகேங்களா? நக்கீரன் பப்ளிகேஷன், ஓகேங்களா? இத நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் வெளியிடுறாங்க அப்படின்ட்டு. நல்லா நீட்டா குடுத்துருக்காங்க. பாருங்க, தமிழக பட்ஜெட் வந்துச்சுங்களா? பொது பட்ஜெட் 2024, 2025. இந்த 2024வது வருஷத்துக்கான பட்ஜெட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி நீட்டா பாயிண்டா குடுத்துருப்பாங்க. நீங்க YouTubeலயும் நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் இவங்க வந்து நீட்டா அத விட கொஞ்சம் பெட்டராவே இவங்க வந்து பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரேன். YouTubeல நானுமே பார்த்துருக்கேன். பட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவங்க குடுத்தத விட இங்க இருக்கிறது பெட்டரா இருக்கு. ஒரு சில வீடியோஸ் வந்து இத பார்த்து அப்படியே சிலர் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா, இந்த கன்டென்ட் வந்து நெறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க. இப்படி இருக்குங்களா? அதுக்கப்புறம் பாருங்க. தமிழக வேளாண் பட்ஜெட் 2024. ஸோ இது குடுத்துருக்காங்களா? மத்திய இடைக்கால பட்ஜெட் 2024. ஸோ எல்லா முக்கியமான நிகழ்வுகளையும் இங்க குடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க. நெறைய வளவளன்னு குடுக்காம, நீட்டா ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா குடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது கரெக்ட்டா இவ்வளவுதான், இதுக்குள்ள இருந்து தான் வரும்ன்ற அளவுக்கு குடுத்துருக்காங்க. நல்லா நீட்டா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்க, விருதுகள்லாம் வந்துருச்சுங்களா? விருதுகள்லாம் தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லிட்டு தமிழகம் குடுத்துருக்காங்களா? தமிழ்நாட்டுல நடந்த அந்த ஒரு 30 நாளுக்குள்ள நடந்த அந்த நடப்பு நிகழ்வுகள்லாம் இங்க குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசம், இந்தியா ஃபுல்லா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, வேர்ல்டு, சர்வதேசம். ஸோ ஒவ்வொரு மாசத்துக்கும் இது சேரும்போது ஒரு 7 மாசம் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் கன்டென்ட் அதிகமா தான் இருக்கும். அதிகமா படிச்சிருப்பீங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. இந்த பொது அறிவு சம்பந்தமான இந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசத்தோட நடப்பு நிகழ்வுகள்ல 100 கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா? அதை கரெக்டா மந்த் வைஸ் பிரிச்சு வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்கிக்கங்க. இந்த நம்மளோட வீடியோஸை பார்க்கறத விட, வேற வீடியோஸை பார்க்கறத விட, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு புக் வந்து பெட்டரா இருக்கு. இதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, அறிவியல் தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த புக்ல இருந்து தான் எடுத்து தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கேன். அதையுமே நான் ஓப்பனாகவே சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுகள். அப்புறம் பாருங்க, பொருளாதாரம், விருதுகள், தனித்தனியா டாபிக் பிரிச்சு நமக்கு எக்ஸாமுக்கு இதுல இருந்து தான் வரும்ன்ற அளவுக்கு அவங்க நீட்டா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2024 மார்ச் மாசம் ஸ்டார்டிங்ல வாங்கினது. ஆனா பாருங்க, ஜனவரி மாசத்துக்கான அடுத்த பகுதி
ஜனவரி மாதத்துக்கான முதல் 50 வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல இருக்குது. புரியுதுங்களா? ஜனவரி மாதத்துக்கான அடுத்த 50 கொஸ்டின் இங்கேருந்து ஆரம்பிக்குது. 100 வரைக்கும் முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்கள், பிப்ரவரி மாதத்துக்கான முதல் 50 கொஸ்டின் இந்த புக்லேயே இருக்குது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மார்ச் 2024 மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் போய் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இந்த புக்கு டிஎன்பிஎஸ்சி பொது அறிவு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா, பொது அறிவு உலகம் இந்த புக்கு வாங்குறீங்க அப்படின்னா, இதில் நல்லா கவனிங்க, பிப்ரவரிக்கான ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜனவரிக்கான ஒரு 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ரிலீஸ் ஆகிற அது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாவே, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, ஒரு மே மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே தான் உங்களுக்கு முடியும். புரியுதுங்களா? ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். மார்ச் வரைக்கும் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன் மாதம் எக்ஸாம்னா மார்ச் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாகணும். ஓகேங்களா? ஜூன் எக்ஸாம்னா மார்ச் மந்த் முடிகிற வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஏப்ரல் மாதம் புக்கு வாங்கினா தான் அதில் மார்ச் மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மே மாதம் புக்கு வாங்கினா தான் அதில் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான முடிகிற கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் புக்கு வந்து ரெகுலராக வாங்கிட்டே இருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிப்ரவரி மாதத்துக்கான ஒரு 50 கொஸ்டின் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 2024 மார்ச் அதாவது நல்லா கவனிங்க, மார்ச் மாதம் வந்து புக்கு வாங்குகிறோம், அதில் பிப்ரவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. பாருங்கள் கொடுத்துருக்காங்களா? தமிழகம், தேசம், நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. சர்வதேசம், அறிவியல் தொழில்நுட்பம், விருதுகள், நியமனங்கள். அடுத்து மார்ச் 2023க்கான சில கரண்ட் அஃபேர்ஸ் அதுவும் இதில் இருக்கும். சென்ற இதழின் தொடர்ச்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவியல் தொழில்நுட்பம், விளையாட்டுக்கள், விருதுகள், நியமனங்கள். அடுத்து பாருங்கள், ஏப்ரல் 2023. அதாவது நல்லா கவனிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியான கரண்ட் அஃபேர்ஸை போன மாதத்தோட தொடர்ச்சியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மார்ச் 2023. அதாவது மார்ச் 2024 கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதில் முக்கியமான சில விஷயங்களையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம படிக்க தேவையில்லை, நம்ம வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன புக்ஸு வாங்கணும், என்ன மாதிரி படிக்கணும், எந்தெந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலாம். புரியுதுங்களா? இது மார்ச் சென்ற இதழையும் தொடர்ச்சி. அப்படின்னா மார்ச் மாதம் 2023னா போன டைம் என்ன இருக்கும், ஜனவரி பிப்ரவரிலாம் அங்கே இருந்திருக்கும். நான் என்ன சொல்லியிருப்பேன், டிசம்பர் 2022, ஜனவரி 2023 இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸும் 2 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம்னு சொல்லியிருப்பேனா. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் வாங்குகிற இந்த புக்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இதுக்கப்புறம் இந்த புக்கு கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஏப்ரல் மாதம்லாம் வரப்போ இந்த புக்கு வந்து வாங்கிக்கலாம். அடுத்தடுத்த குரூப் 2 எக்ஸாம் நீங்கள் போகிறப்ப, இல்லை குரூப் 1 எக்ஸாம் போகிறப்ப, இல்லை அடுத்த குரூப் 4 வரப்போ இதை தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கொஸ்டின்ஸு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும்ல, அந்த ஒரிஜினல் கொஸ்டினை அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 2024 வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம்ல, 2024. அதாவது 2024 நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2024 வருஷம் என்ன கொஸ்டின்ஸ் வந்து நடந்துச்சோ, டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 200 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. எவ்வளோதாங்க விஷயம். புரியுதுங்களா? வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்காக சார் இதை ஃபோட்டோ எடுத்து இதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அது வந்து பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து இந்த புக்ஸு நல்லா இருக்குது, இதை வாங்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிவ்யூ வீடியோ. இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணால் இது இன்னொருத்தவங்களோட உழைப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வந்து அந்த 100 கொஸ்டின் வந்து நம்ம போட்டிருந்தோம். அது எதுக்குன்னா, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக, இந்த புக்கு வாங்கணும், இந்த புக்கு நல்லா இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான்
நான் வந்து அந்த வீடியோஸ் கூட போட்டிருந்தேன். இப்போ வந்து நல்லா கவனிங்க. நிறைய பேத்துக்கு இது தெரியாம இருக்கலாம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு தெரிஞ்சிருந்து உள்ள இருக்க கன்டென்ட் விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இப்ப நம்ம வந்து எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சு காமிச்சுட்டோம். நீங்க நெட்ல வந்து நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. புரியுதுங்களா? நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் நெறைய வெப்சைட் இருக்கு. நெறைய அகாடமிஸ் இருக்கு பார்த்திருப்பீங்க. பட் இது வந்து ஒரு பெஸ்ட். இந்த புக் வந்து பெஸ்ட் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க் யூ.